அர்த்தாஷ்டம சனி இருக்கிற போது அப்படி உங்களை ஆட்டி படைத்தது. இப்ப சனி பகவான் விலகுகிறார். நல்ல மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும் சார். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும். நான் வேலை பார்க்கிற கம்பெனியில வேகன்சி இருக்கு, நீ வான்னு கூப்பிடுவாரு. விருச்சிக ராசிக்காரங்க போவீங்க, நல்ல ஒரு யோகம் உண்டா. உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நண்பர்களே, சனி பகவானுடைய பெயர்ச்சி திருநள்ளாறு கோயில் பஞ்சாங்கப்படி இந்த 2026 வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது. சனி பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறப் போகிறது அப்படின்னு சொன்னாலே மனசுல ஒரு பயம், ஒரு கிலேசம். 9 கிரகங்களிலே சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு மட்டும் உலகத்தோட அத்துணை பேரும் பயப்படுகிறோம். அந்த சனி பகவான் நமக்கு நல்ல பலன்கள் தர வேண்டுமே என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டுகிறோம். அதுவே முதலிலே துதிக்கிற போதே அந்த சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொன்னேன் அல்லவா, அதை சொல்லிட்டு நீங்க தொடங்குங்க. ஓம் காகத்துவஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது என்ற மந்திரத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்க தொடங்குங்கள். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உருவாகட்டும். சனி பகவான் இதுவரை கும்ப ராசியிலே பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் காலபுருஷனுடைய நிறைவு ராசியான மீன ராசிக்குள்ளே இப்பொழுது பிரவேசமாகிறார். இதிலே உலக அளவிலே மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழப் போகின்றன. தங்கத்தின் விலையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள் அமைந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது தங்கம் வாங்குவது உசிதம் இல்லை, அது புரிஞ்சுக்கணும். தங்கம் வாங்குவது நல்லது இல்லை. மீனத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தங்கம் விலை ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீரினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள், உலக அளவில் விமான விபத்துக்கள் இதெல்லாம் மிக அதிகமாக இருக்கும். ஆக இந்த சனி பயிற்சி காலம் உங்களுக்கெல்லாம் எல்லா நன்மைகளையும் வழங்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களுடைய பலன்களை சொல்ல துவங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிகம் அப்படின்னு சொன்னா அது அடிமனதிலே இருக்கக்கூடிய ரகசியத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாதுங்கிறாங்க. ஒரு விருச்சிக ராசிக்காரங்களோடு பழகும் போது அவங்க அடிமனதிலே இருக்கக்கூடிய ரகசியத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் 8வது ஸ்தானம், காலபுருஷ தத்துவத்துடைய 8வது ஸ்தானம், அதுதான் விருச்சிகம். அப்ப விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மைக்கு பெயர்பவர்கள். செவ்வாயுடைய ராசிங்க, கோபம் நிறைய வரும். கோபம் வர இடத்துலதான் குணம் இருக்குங்கிறாங்க பாருங்க. அது விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட தெரிஞ்சுக்கொள்ளலாம். விருச்சிக ராசியில ஒரு அப்பா இருக்காரு அப்படின்னு சொன்னா பிள்ளைகள்லாம் நினைக்கிறாங்க எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு, எங்களை புரிஞ்சுக்கிடவே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த தந்தை அந்த குடும்பத்திற்காகவே வாழ்வார். விருச்சிக ராசியை சேர்ந்த ஒரு தாய் தன் குழந்தைகளுக்காகவே வாழ்வாள். இவங்க மைண்ட்ல முழுக்க முழுக்க அந்த குடும்பம் முன்னேற்றம், தன் பிள்ளைகள் முன்னேற்றம்னு இருக்கும். ஒரு ஆபீஸ்ல கொண்டு போய் விருச்சிக ராசிக்காரங்களை விட்டுட்டோம், மேனேஜரியல் பொறுப்பு கொடுத்துருக்கோம், அந்த ரோல் பண்றாங்க. மேனேஜரியல் ரோல் அவங்க அற்புதமாக நடத்துவார்கள் அலுவலகத்தை. அவ்வளவு சிறந்த மனிதர்கள் விருச்சிக ராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? மிக நல்ல விஷயம். அர்த்தாஷ்டம சனி விலகுகிறார். 5ஆம் இடத்திற்குள்ள சனி போறாருங்க. இது நாள் வரை உங்களுக்கு இருந்த பல்வேறு பிரச்சனைகள் விலகுது. குறிப்பா 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு படிக்கிறோம் சார், திரும்ப படிக்கிறோம். நான் படிக்காம இல்லை, எவ்வளவு படிச்சாலும் எக்ஸாமினேஷன் ஹால்ல போனா எனக்கு மறந்து போகுது அப்படிங்கிறாங்க. அர்த்தாஷ்டம சனி இருக்கிற போது அப்படி உங்களை ஆட்டி படைத்தது. இப்ப சனி பகவான் விலகுகிறார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கல்வியில முன்னேற்றம் பொழுது ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல விஷயம். இன்னும் சிலருக்கு ஹெல்த் ரீதியா பல ப்ராப்ளம், லாஸ்ட் 2.5 இயர்ஸா ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு இல்லைங்களா? ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இப்படி எல்லாம் ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்திலிருந்து இப்ப நிவாரணம் கிடைக்கிறத நீங்க பார்ப்பீங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருவீங்க, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் விலகும். அதே போல இந்த காலகட்டத்தில் பினான்சியலா பெரிய வாய்ப்புகள் சேரும். நல்ல மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும் சார். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும். அதை வச்சு உங்க ஃப்ரெண்டு இப்ப அவருக்கு ஃபாரின்ல வேலை பார்ப்பாரு, அவர் அங்க போயிட்டு உங்களுக்கு கொடுவார், நீயும் ஃபாரினுக்கு நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல வேலை ஆப்பர்ச்சுனிட்டிங்க இருக்கு, நான் வேலை பார்க்கிற கம்பெனியில வேகன்சி இருக்கு, நீ வான்னு கூப்பிடுவாரு. விருச்சிக ராசிக்காரங்க போவீங்க, நல்ல ஒரு யோகம் உண்டா. அதே போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அர்த்தாஷ்டம சனி விலகிச்சோம். IAS IPS போன்ற படிப்புகளின் மீது மிகுந்த நாட்டம் இருக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா நாட்டை ஆளக்கூடியவர்கள், IAS IPS போன்ற துறைகளிலே வரக்கூடியவர்கள்
மிகப்பெரியவர்கள் இந்த விருச்சிக ராசியில இருப்பாங்க. இது காலங்காலமா நம்ம பார்க்கிற உண்மை. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எப்படி இருக்கிறது பார்த்தால் சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்க போறார். இதனால் வரைக்கும் கும்பத்திலே இருந்த சனி பகவான் மீன ராசிக்குள்ள போறார். போய்கிட்டு உங்களுக்கு 11வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியை சனி பகவான் பார்க்கிறார். பஞ்சமத்திலிருந்து உங்கள் யோகஸ்தானத்திலிருந்து சனி பகவான் பார்க்கிறார் புரிஞ்சுக்கிறீங்க. யோகஸ்தானத்துல போய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்றாரு. உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். ஆகவே இந்த காலகட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்ல ஆஞ்சநேயர் எங்க இருக்காரோ அவருக்கு வெற்றிலை மாலை, வெற்றி இலை மாலை அல்ல வெற்றிலை மாலைன்னு சொல்றோம். வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு போட்டுக்கிட்டே வரணும். 2 வெற்றிலை நடுவில் ஒரு கொட்டைப்பாக்கு வச்சு கட்டணும். அப்படி 21 கட்டுகள் இருக்கணும். அதுல கட்டிய அந்த வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு போடுகிற போது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமைகிறது. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பத்திலே மழலை ஒலி கேட்க போகுதுங்க. ஒரு பெரிய வெற்றி, பெரிய சந்தோஷம். எங்க கல்யாணமே ஆகலைங்க. அது நடக்குமானா சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறாரே. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் பொருந்திய திருமணமா இருக்கலாம், நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும். அதுதான் முக்கியம். குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால வீண் வாக்குவாதங்கள் குடும்பத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் நல்ல தனவரவு, காசு பணம் கடந்த 2.5 ஆண்டுகளாக குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகி இப்ப நல்ல காசு பணம் வரும், வாழ்க்கை வசதிகள் பெருகும். அதை கண்கூடா பார்ப்பீங்க நீங்க. அப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. முக்கியமான ஒரு உணவு, இந்த உணவை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். அடுத்த 2.5 ஆண்டுகள் சனிக்கிழமைகளிலே அவாய்ட் பண்ணணும். காளான் சாப்பிடுவதை அடுத்த 2.5 ஆண்டுகள் சனிக்கிழமைகளில் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்றது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை உருவாக்கி தரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிடுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் யாரை வழிபட்டால் உங்க வாழ்க்கையில் நீங்க நினைத்ததெல்லாம் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னா நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும், திரு கொள்ளிக்காடி சனீஸ்வர பகவானை வழிபட வேண்டும். நாமக்கல் ஆஞ்சநேயரையும் திரு கொள்ளிக்காடி சென்று சனீஸ்வர பகவானையும் வழிபடுகிற போது உங்கள் வாழ்க்கை இந்த 2.5 ஆண்டு காலத்திலே அற்புதமாக அமையும் என்பதுதான் உண்மை. இப்ப இவ்வளவு நேரம் உங்க ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன பலன்களை தருவார்னு சொன்னேன். இந்த காலகட்டத்தில் நீங்க திருநள்ளாறு சென்று சனி பயிற்சியிலே கலந்து கொள்ள வேண்டும். மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி. திருநள்ளாறு கோயிலிலே அதற்காக விழாக்கள் நடத்துகிறார்கள். அந்த விழாவிலே அடியணியும் கலந்து கொள்ள சொல்லி அழைத்திருக்கிறார்கள். இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய மாற்றங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரப்போகிறது. இந்த சனி பயிற்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும். சனி பகவான் அகமகிழ்ந்து உதவணும்னா ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி செய்யணும். நம்முடைய கர்மா, நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ அதற்கு தண்டனை தரக்கூடியவர் சனி பகவான் என்பதனால் இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை உங்களுக்கு உங்கள் ராசிக்குரிய பலன்களாக கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்க சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே இந்த சனி பயிற்சி நன்மை தருமா, ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். இந்த சனி பயிற்சியினால என்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த சனி பகவான் நன்மை தருவாரா, இதை நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா இந்த 2.5 ஆண்டு காலம் என்பதை உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்திலே பினான்சியலா சிலருக்கு ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சிலருக்கு வேலையிலே கடும் தொந்தரவுகளை தருவார். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக சிலருக்கு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுகிறது. சிலருக்கு அரசியலிலே மிகப்பெரிய சறுக்கல் வரும் என்றும் இருக்கிறது. அது சனி பகவானுடைய இந்த பயிற்சி காலத்தில் டெய்லி வீட்டை விட்டுட்டு வெளியே போயிட்டு வரும்போது கைகால்களை சுத்தம் பண்ணி கொண்டு வீட்டுக்குள்ள வாருங்க. காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடியவர்கள் தினந்தோறும் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அது மிக முக்கியம். காயத்ரி மந்திரம் சொல்வது என்பது மிக முக்கியம். அது தெரியாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஓம் சனீஸ்வராய நமகா என்ற மந்திரத்தை தினமும் 21 முறை சொல்லுவதும், பிறகு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி நெற்றியிலே திருநீர் பூசுவதும் சனி பகவானுடைய அனுக்கிரகத்தை மிகச் சிறப்பாக உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதனால் அன்பர்களே, இந்த சனிப்பயிற்சியை
மனதார கொண்டாடுங்கள், இறைவனை வழிபடுங்கள், நன்மைகள் நடக்கட்டும். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.